فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. இனி ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். ஒஷ்குரூலி, எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரூன், என்னை நன்றி மறந்து வாழவானா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி கூறுகிறான், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றியுள்ள அடியாராக வாழ்ந்தாரு. நாங்க நாடு இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றிருப்போம். ஆனா அவ்வாறு நாங்க ஆக்கல்ல. ஃபலௌலா தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தக்கூடாது. குடிக்கக்கூடிய மதுரமான அந்த தண்ணிய ஆழத்துல உங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு இடத்துல நாம் வைத்திருந்தால் ஃபமையாதிகும் பிமாஇன் மஈன், மதுரமான தண்ணிய உங்களுக்கு யாரால தர முடியும்? الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وقال تعالى أيضا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون. وقال نبينا صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير وليس ذاك لأحد إلا للمؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. وكما قال عليه الصلاة والسلام. மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகளை விண்ணிலே விண்மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் வல்லநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்து முறையின் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்து ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றும் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி இல்லங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இல்லத்தில் இத்திகாஃபுடன் நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் அவருடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகிக்கோங்க தவிந்துக்கோங்க விலக்கி இருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ விதமான நிஅமத்துகளை, எத்தனையோ விதமான அருட்கொடைகளை, எத்தனையோ விதமான பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த நியமத்துகள் ஆக சிறந்த ஒரு நியமத் இஸ்லாம் என்ற நியமத்தை தந்து அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அதுக்கு பின்னால் எத்தனையோ நியமத்துகள், அந்த நியமத்துகள் ஆக ஒரு சிறப்பான ஒரு நியமத் என்னவென்றால், அல்லாஹ் எங்களுக்கு தந்தவைகளுக்கு, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்தவற்றுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியம் கிடைப்பது ஆகப்பெரிய ஒரு நியமத். அல் குர்ஆன்ல அல்லாஹ் ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும் واشكروا لي ولا تكفرون. இனி ஞாபகம் செய்யுங்க, நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன்.
ஒஷ்குரூலி எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, வலா தக்ஃபுரூன் என்னை நன்றி மறந்து வாழவானம், நிராகரிச்சு வாழவானம் என்பதாக அல் குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறான், வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்க. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வஷ்குரூ நிஅமத்தல்லாஹ் இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்க. இறைவனை நீங்க வணங்குபவர்களாக இருந்தால், படைச்ச ரப்ப வணங்கக்கூடியவர்களாக இருந்தா நீங்க அவன் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹ் அவனுடைய நபிமார்கள் அவனை நன்றி செலுத்திய விதத்தை கூறுகிறான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னஹு கான அபதன் ஷகூரா. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு நன்றியுள்ள அடியாராக வாழ்ந்தார். குர்ஆன் அல்லாஹ் கூறுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறான், ஷாக்கிரல் லிஅன்உமிஹி இஜ்தபாஹ் வஹதாஹ் இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு அருட்கொடைகளுக்கு நன்றியுள்ள அடியாராக வாழ்ந்தாரே. அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் அவரை நெருக்கமாக்கி கொண்டான், அல்லாஹ் அவருக்கு நேரான பாதையை காட்டி கொடுத்தான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்துடைய ஆட்சியும் கையில கிடைச்சிருந்துச்சு. முழு உலகத்துடைய ஆட்சி எல்லாம் கிடைத்தும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்ட விஷயம், قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وادخلني برحمتك في عبادك الصالحين. يا الله உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை தந்திரியா அல்லாஹ். எனக்கு நீ செய்த நிஅமத்துகள் எத்தனையோ நிஅமத்துகள் அருட்கொடைகள் யா அல்லாஹ். அந்த அனைத்து நிஅமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். வஅலா வாலிதை என் பெற்றோர்களுக்கு எத்தனையோ பாக்கியங்களை கொடுத்தா யா அல்லாஹ். அத்துணை பாக்கியங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ தந்திரியா அல்லாஹ். வஅன் அஅமல சாலிஹன் தர்தாஹ் நீ பொறுத்து கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். வஅத்கில்னி பிரஹ்மதிக் ஃபீ இபாதிக ஸாலிஹீன் உன்னுடைய சாலிஹான அடியார்களோடு என்னையும் நுழைய வச்சிடுவாயாக யா அல்லாஹ். அல் குர்ஆன்ல அல்லாஹ் நபிமார்கள் கூறிய அந்த நன்றியுடைய வார்த்தைகள் அல்லாஹ் குர்ஆன்ல கூறி காட்டுகிறான். அவருடைய நபிமார்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வோட ஒரு விருப்பம், அல்லாஹ் செஞ்ச நிஅமத்துகளுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழணும். நாங்கள் இன்றைக்கு கண்ணியமான சகோதரர்களே எத்தனையோ பெரிய பெரிய ஆக்களை பார்த்து, பெரிய வியாபாரிகள் ஆக்கலாம், பெரிய பெரிய அந்தஸ்துகள் உயர்ந்தவர்கள் ஆக்கலாம், அவங்கள்ட்ட அதிக்குது, அவர்கள்கிட்ட விதிக்குது. இந்த சுப்ஹானல்லாஹ் யாரையும் பார்த்து நாங்கள் வியப்படைகிறோம், யாரையும் பார்த்து நாங்கள் பெருமூச்சுடுகிறோம். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்த எத்தனையோ நிஅமத்துகள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அரபு நாட்டில் பிரபலியமான ஒரு ஹத்தீப் ஒரு ஜும்மால சொல்றாரு, நான் ஒரு விருந்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் என்னை விருந்தோம்பலுக்கு அழைத்த மக்கள் மாஷா அல்லாஹ் என்னை வரவேற்றார்கள். நானும் போயிட்டு உட்கார்ந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்துல 2 கரங்களும் அற்ற ஒரு விருந்தாளியும் அந்த இடத்துல இருந்தார். 2 கைகளும் இல்லை. அவர் சார் அது ஒன்றோ வெட்டப்பட்டுச்சா அல்ல பிறப்பிலே இல்லை என்பது தெரியாது, ஆனால் 2 கரங்களும் இல்லை. ஒரு சொல்ல அந்த இடத்துல காஃபி வச்சிருந்துச்சு, எல்லாரும் எடுத்து குடித்தார்கள். இவர்களும் அதை பார்த்து கொண்டிருக்கிறாரு அந்த 2 கையற்றவர், ஆனால் எடுத்து குடிக்க முடியாது. அவருக்கு தேவை, பட் அவரால் எடுத்து குடிக்க முடியாது. ஒரு சிலர் அவருக்கு எடுத்து ஊட்டினார்கள், குடிப்பாட்டினார்கள். தம்ர் ஈச்சப்பழங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு, எல்லாம் எடுத்து சாப்பிட்டார்கள். இவருக்கும் தேவை, பட் ஆனாலும் இவருக்கு அதை எடுத்து சாப்பிட முடியாது, பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஒரு சிலர் அதை உரித்து அவருடைய வாயில் ஊட்டி விட்டார்கள்.
இந்த இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் 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 அவர் சொன்னார், நான் உணர்ந்தேன் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ஒரு சொட்டு அந்த தண்ணியை கஹ்வாவை எடுத்து குடிப்பதற்கு கரங்கள் இல்லை என்றால், அதை சாப்பிடுவதற்கு கரங்கள் இல்லை என்றால், தன்னுடைய ஆடையை எவ்வாறு கலட்டுவாரு, தன்னுடைய ஆடையை எவ்வாறு அணிவாரு, தான் வெளிவாசல் சென்றால் எவ்வாறு சுத்தம் செய்து கொள்வாரு. சுப்ஹானல்லாஹ், படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த கரங்களை தந்திருக்கிறானே. ஒரு சொட்டு தண்ணீரை நாங்க குடிப்பதற்கு எடுத்தாலும் நாங்க சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், ஃபரஐதுமுல் மால்லதி தஷ்ரபூன், நீ குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் மூஸிலூன், மலை முகில்கள் இருந்து அதை நீங்க இறக்கிக் கொள்றீங்களா அல்ல நாங்க உங்களுக்கு இறக்கி தாரோமா? லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜா, நாங்க நாடு இருந்தால் அதை உப்பு நீராக மாற்றிருப்போம், ஆனா அவ்வாறு நாங்க ஆக்கல்ல. ஃபலௌலா தஷ்குரூன், நீ நன்றி செலுத்த கூடாதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சூரா முல்க்ல கடைசி ஆயத்துல குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரா, அந்த தண்ணியை நீ குடிக்கக்கூடிய மதுரமான அந்த தண்ணியை ஆழத்துல உங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு இடத்துல நாம் வைத்திருந்தால், ஃபமையாதீகும் பிமாஇம் மஈன், மதுரமான தண்ணியை உங்களுக்கு யாரால தர முடியும்? படைச்ச ரப்ப தவிர. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எத்தனையோ நிஅமத்துகளை பாக்கியங்களை தந்திருக்கிறான். பார்க்கக்கூடிய இந்த பார்வை சுப்ஹான். அண்மையில ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவை ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஜனாசா ஒரு தூர இடத்துக்கு கொண்டு போடும் வசதியற்றவர்கள் அதை அதாவது கோல் வஞ்சி தொடர்பு கொண்டார்கள். அதை கொண்டு போவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்ததன் பின்னால அதை கொண்டு போனவர் சொல்றார், ஹஜ்ரத் அந்த வீட்டில் ஒரு 1000 ரூபாய் செலவழிப்பதற்கும் வசதி இல்லை. ஏனால் மௌத்தாகின அந்த ஜனாசா மரணித்தவர் பிறப்பிலே வாய் பேச முடியாதவர், காது கேட்க முடியாதவர், அவருடைய தாய் தந்தர்களும் வாய் பேச காது கேட்க முடியாதவர்கள், அவருடைய சகோதரர்கள் இருவர்களும் அதே நிலைமை. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நாங்கள் அழகாக பேசுகிறோம், அழகாக பார்க்குகிறோம், அழகாக கேட்குகிறோம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, உங்க தாயோட வயிற்றில இருந்து உங்களை நாங்க எந்தொன்றும் தெரியாம நாங்க உங்களை வெளியாக்கினோம். ஆனால் வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்ஸார் வல் அஃஇதா லஅல்லகும் தஷ்குரூன், நான் உங்களுக்கு பார்வை தந்தோம், செய்புள்ள தந்தோம், உள்ளத்தை தந்தோம். லஅல்லகும் தஷ்குரூன், நீங்க நன்றி செலுத்தவர்களா ஆக வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன் குன்னா லனன்துரு இலல் ஹிலால் சும்மல் ஹிலால் சும்மல் ஹிலால் வமா ஊகித ஃபீ அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாரன். நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம். கிட்டத்தட்ட 60 நாட்கள் கழியும், 2 மாசம் சம்பூர்ணமா முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் நெருப்பு அடுப்பு மூட்டப்பட மாட்டாது. ஏன்? சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை ரசூலுல்லாஹ் வீட்டில். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஹயாத்தோடு கூடிய காலத்திலேயே தன்னுடைய பிள்ளைகள் 6 பேர், 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள், இப்ராஹிம், காசிம், அப்துல்லாஹ், ருக்கையா, உம்மு குல்சூம், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் எல்லாரும் வஃபாத் ஆகிட்டாங்க. ஒரு வாப்பட ஹயாத்துல கண்ண முன்னுக்கால 6 பிள்ளைகள் வஃபாத் ஆகிட்டாங்க.
இது அனைத்தையும் பார்த்ததும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தது குறைக்கல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால் வீங்கும் அளவு நின்று வணங்குவாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ஏன் இந்த அளவு நீங்க நின்று வணங்குகிறீங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, அல்லாஹ்க்கு நன்றியுள்ள ஒரு அடியாளாக நான் ஆகக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இரவுகளையும் தன்னுடைய விருப்புக்கு சென்று தலையை உறங்குவதற்காக வைத்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை துஆ, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு உறங்க மாட்டார்கள். இன்றைய தினம், இன்றைய முழு தினத்தும் எனக்கு உண்ண உணவு தந்து, எனக்கு குடிக்க பானங்களை தந்து, என்னை பாதுகாத்து, என்னை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அனைத்தையும் தந்த ரப்புக்கே அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்லாமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க மாட்டார்கள். இந்த வார்த்தை எங்கட வாயிலிருந்து எவ்வளவு வருது சகோதரர்களே. இந்த வார்த்தை அவ்வளவு கலிமா யகூலூன், சொர்க்கவாசிகள் அஹ்லுல் ஜன்னah, அஹ்லுல் ஜன்னah சொர்க்கவாசிகள் முதலாக சொல்லக்கூடிய வார்த்தை وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. சொர்க்கவாசிகள் முதல் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவ்வளவு கலிமத்தி நதக பிஹா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாக மொழிந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அஹப்புல் கலாம் இலல்லாஹ், அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அஃதலு துஆ, துஆக்கல்ல ஆக சிறந்த துஆ அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவு சூரத்தின் பதாஹா, குர்ஆன்ல முதலாக அல்லாஹ் ஆரம்பித்த சூரா ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தைகளோட வாயிலிருந்து எவ்வளவு பெரிய வருது சகோதரர்களே. நாம் யாருடைய வாகனத்தை பார்த்து, வீட்டை பார்த்து, சொத்தை பார்த்து, செல்வத்தை பார்த்து வியப்படைகிறோம், ஆச்சரியம் அடைகிறோம். சுப்ஹானல்லாஹ். படைச்ச ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு குறைமற்றவர்களாக, கண் பார்வையற்றவர்கள் இல்லாம எந்த ஒரு குறைமற்ற நிலையில படைச்ச ரப்புல் ஆலமீன் எங்களை படைச்சிருக்கிறானே, இந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்துகிறோம் சகோதரர்களே. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டில் ஒரு சிலர் பள்ளிகளால ஒரு சில ஹத்தியாக்களை ஏழை எளியோர்கள் எடுத்து சென்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டு வாசல்ல ஒரு தாய், அந்த தாய்கிட்ட கேட்டாங்க, உங்களோட கணவர் வஃபாத் ஆகிட்டாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்களா? 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை அனுப்புங்க உங்களுக்கு ஹதியா அனுப்பதற்காக வேண்டி. அந்த தாய் சொன்னா, என்ன 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளையும் அனுப்ப முடியாது, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து பாருங்க. வீட்டுக்குள்ள அந்த பள்ளிவாசல் அந்த உதவி செய்து வந்தவர்கள் சென்று பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் 4 பிள்ளைகளும் கைகளும் நீக்குது, கால்களும் நீக்குது, ஆனால் நடக்க முடியாது, பிடிக்க முடியாது, சுயமாக எலும்பிடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். நாங்க வீட்டுக்கு போனா சுப்ஹானல்லாஹ் எங்களை வாப்பா என்று அழைப்பதற்கு எங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா என்று எம்மை கொஞ்சுவதற்கு எங்களுடைய பேரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்களை விளையாடுவதற்கு நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுறது எங்களுடைய பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கும் எழும்ப முடியாது. அந்த தாய் சொல்லுகிறா, 4 பிள்ளையுடைய சகல தேவைகளும் வெளிவாசல் தேவை உட்பட எல்லாத்தையும் நான் தான் செஞ்சு கொடுக்கிறேன். எனினும் அந்த தாயோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே புகழ் அளித்தும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஏன் அந்த தாய் சொல்றா, இந்த பிள்ளைகளும் மற்ற நிலையில எத்தனையோ பேய்க்கிறாங்க, அப்படியாப்பட்ட நிலையில இப்படியாப்பட்ட பிள்ளைகளை தந்தாரு என்னை கண்ணியப்படுத்திய ரப்புக்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வாயிலிருந்து
கண்ணியமான சகோதரர்களே, இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றியுள்ள அடியார்களாக ஆகணும் என்பதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அதை படைச்ச ரப்புல் ஆலமீன் இன்னொரு விருப்பம், நாங்கள் அவனால கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் சரிவர நிறைவேற்றி வரணும். தொழுகை எங்களுக்கு தரப்பட்ட மாதம் ரஜபுடைய மாதம், சுப்ஹான பரிசாக கிடைக்கப்பட்ட மாதம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பொஸ்ட அவருடைய ஸ்டாஃபுக்கு அவரு உடு கொடுக்கிறாரு, வாகனம் கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுத்த அந்த ஸ்டாஃப் பொஸ் போற இடத்துல எல்லாம் பொஸ் நல்லவர், சிறந்தவர், பொஸ் அப்படி, பொஸ் இப்படி என்று சொல்லிட்டு பொஸ் கொடுத்த வேலையை சரியா செய்யல என்றால் பொஸ் ஒரு நாளும் அவரை விரும்ப மாட்டாரு. பொஸ்ஸ புகழ்றாரு, பொஸ்ஸ எல்லாருக்கும் பாராட்டுறாரு, ஆனா அந்த பொஸ்ஸ என்ன வேலையை கொடுத்தாரு அந்த வேலையை சரியாக செய்யறாரு இல்ல.